எல்லா சாய் பக்தர்களுக்கும் ஓம் சாய்ராம். கொஞ்சம் வருஷங்களுக்கு பிறகு சாய்பாபா ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் இளைஞரா கஃப்னி அப்படிங்கிற ஒரு ஃபக்கீரோட உடை அணிந்தவராக காமிக்கிறாங்க. ஃபக்கீரோட உடை அப்படின்னா நம்ம இப்போ கண்களை மூடி சாய்பாபாவை நினச்சி பார்த்தோம்னா தலையில் ஒரு வெள்ளை நிற துண்டு கட்டி ஒரு முழு நீளமான வெண்ணிற ஆடை அணிந்த ஒருவன் நமக்கு தோணும் இல்லையா? அந்த ஒரு உடை தான் ஃபக்கீரோட உடை. அவரை சுற்றி விலங்குகளும் பறவைகளும் ரொம்ப அமைதியாக ஆசையோடு அவரோட முகத்தை பார்த்துட்டு இருக்கு. இவர் ஆழ்ந்த தியானத்தில் அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கார். ஷீரடியில் சாய்பாபா பாய்ஸாவை அம்மானு கூப்பிட்ட நேரம் குழந்தை இல்லாத பாய்ஸாவுக்கு தாயாகிற பாக்கியம் கிடைச்சிருச்சு. சாய்பாபா திடீர்னு காணாமல் போயிட்டார் இல்லையா? அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்காக பாய்ஸா அவர் அமர்ந்திருந்த அவரோட குருவோட சமாதி இருந்த இடத்துல தினமும் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு அந்த பால சந்நியாசி இந்த ஷீரடிக்கு சீக்கிரம் திரும்பி வரணும்னு வேண்டது தான் அவளோட நித்திய கடமையாக இருந்தது. அவளோட இந்த செயலுக்காக அவளோட மாமியார் தினமும் திட்டின போதும் அதை ஒரு பொருட்டாவே நினைக்கல. அந்த பால சந்நியாசி இருந்த காட்டுப்பகுதியில் ஒரு வழிப்போக்கர் பார்த்தா இஸ்லாம் சமயத்தை சார்ந்தவர் மாதிரி தெரியுது. ஒரு அமைதியற்ற மனோநிலையில காணப்பட்டார். அந்த காட்டு வழியில் வர வழிப்போக்கர்கள் கிட்ட தன்னுடைய வெள்ளை நிற குதிரைய 1 மாசமா காணல அப்படிங்கிற விவரத்தை சொல்லி அதனோட பேர் பிஜ்லி, அதை யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறார். வழிப்போக்கர்களும் நாங்கள் யாரும் அப்படி ஒரு குதிரையை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த குதிரையை இந்த காட்டுக்குள்ளே இருக்க பயங்கரமான மிருகங்கள் சாப்பிட்டு இருக்குமோ அப்படின்னு தங்களுக்குள்ளே பேசிட்டே போகிறாங்க. அப்போது தன்னோட அன்பு நிறைந்த குரலினால சாந்த் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சாய்பாபா அந்த மனிதரை கூப்பிடுறாரு. தன்னை கூப்பிட்ட சத்தத்தை கேட்டவுடனே சாந்த் பாட்டிலுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஏன்னா தன்னோட குதிரை பிஜிலி தொலைஞ்ச கவலையில் தன்னோட அருகிலேயே மரத்தடியில் இருந்த சாய்பாபாவை அவர் பார்க்கவே இல்லை. குரல் வந்த திசையில் பார்த்தோன்னே யார் இந்த ஃபக்கீர், இவருக்கு எப்படி என்னோட பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. உடனே அந்த ஃபக்கீர், சாந்த் பாட்டில், நீ உன்னோட காணாமல் போன குதிரையை தேடிட்டு இருக்கியா? அதான் பிஜிலியை தேடிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட உடனே சாந்த் பாட்டிலுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அதிர்ச்சியில் ஆடி போயிடுறார். ஆமாம் சாந்த் பாட்டில், உனக்கு ரொம்ப தாகமாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவர் பக்கத்தில் வச்சிருந்த சட்காவால் அவர் உட்கார்ந்துருந்த பாறையில் ஓங்கி அடிக்கிறாரு. அந்த பாறையிலேருந்து தண்ணி பீச்சிக்கிட்டு ஆறு மாதிரி வெளியில் வருது. அதை பார்த்து சாந்த் பாட்டில் அடைஞ்ச ஆச்சரியத்துக்கு அளவே இல்லை. உடனே சாந்த் பாட்டில், பாபா உங்களுக்கு என்னோட பேர் தெரிஞ்சிருக்கு, என்னோட குதிரையோட பேரும் தெரிஞ்சிருக்கு. நான் சொல்லாமலே என்னோட குதிரை காணாமல் போன விவரமோ, ஏன் நான் இப்போ தாகமாக இருக்க விவரம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னோட குதிரை கிடைச்சிருமா பாபா அப்படின்னு கேட்குறார். உடனே சாய்பாபா பிஜிலி பிஜிலின்னு 2 தடவை தான் கூப்பிடுறார். உடனே நதியோட அந்த கரையில் இருந்த பிஜிலி 4 பாய்ச்சலாக பறந்து பாபா கிட்ட வந்துடுது. தன்னோட குதிரை பிஜிலியை பார்த்து சாந்த் பாட்டில் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாரு. பாபா சாதாரண மனுஷர் இல்லை, அவர் ஒரு மகான்னு புரிஞ்சுக்கிட்ட சாந்த் பாட்டில் அவரோட ஆசீர்வாதம் தன்னோட குடும்பத்துக்கும் கிராமத்துக்கும் கிடைக்கணும்னு நினச்சி பாபா கிட்ட, நீங்கள் கட்டாயம் எங்களோட கிராமத்துக்கு வரணும், நான் உங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட பாபா, நீ எதுக்கு எனக்கு சேவை செய்யணும்? நீ ஏதாவது சேவை செய்யணும்னு நினச்சா இந்த சமுதாயத்துக்கு செய் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் மனித ரூபத்தில் கடவுள் வந்து செய்யும் உதவி போல அப்படின்னு நினச்சி உள்ளுக்குள்ளே ரொம்பவே பூரிச்சு போன சாந்த் பாட்டில், என்னோட தூப்காவன் கிராமத்தில் என்னோட மருமகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கு. இன்னைக்கு ராத்திரி மாப்பிள்ளை ஊர்வலம், நாளைக்கு காலையில் பொண்ணோட ஊரான ஷீரடியில் கல்யாணம். நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்கள ஆசீர்வதித்து இந்த கல்யாணத்தை சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டார். ஷீரடி அப்படிங்கிற பேரை கேட்டோன்னே சிலிர்த்து போயிடுறார் சாய்பாபா. உங்கள் மூலமாக என் குருநாதர் ஷீரடிக்கு வர்றதுக்கு எனக்கு அழைப்பு விடுத்திருக்கார், நான் நிச்சயம் வருவேன் அப்படின்னு சொல்கிறார் சாய்பாபா. சாந்த் பாட்டில் மூலமாக பாபாவோட பெருமையையும் மகிமையும் தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் அவரோட வரவை ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்நோக்கி இருந்தாங்க. சாய்பாபா வந்த உடனேயே மாப்பிள்ளை அழைப்பு முடிஞ்ச உடனே ரொம்ப சீக்கிரமாகவே ராத்திரியிலேயே அவங்க ஷீரடியை நோக்கி பயணப்பட்டுறாங்க.
சாய்பாபாவுக்கு எப்படா ஷீரடி மண்ணை மிதிப்போம் அப்படின்னு நினச்சி ரொம்ப வேகமாகவே நடக்கிறாரு. அவர் சாந்த் பாட்டீல் கிட்ட, நான் சூரிய உதயத்தை ஷீரடியிலேருந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடக்க அவரையே பின்தொடர்ந்து சாந்த் பாட்டீலும் நடக்கிறாரு. அவங்க கொஞ்ச தூரம் நடந்த உடனேயே சாந்த் பாட்டீலோட சகோதரியோட பையன் சிறுவன் அஜ்மத்தும் சாந்த் பாட்டீலோட கையை பிடிச்சிட்டு, மாமா நானும் உங்களோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடக்கிறான். ஆனால் கொஞ்ச தூரம் போன உடனே சாந்த் பாட்டீலோட கையை விட்டுட்டு வேகமாக ஓடி போகிறான். பார்த்தா வழியில் ஒரு பயங்கரமான புலி தன்னோட கோர முகத்தை காட்டிட்டு நிற்குது. அதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் பயந்து அலறி அஜ்மத் திரும்பி வா வான்னு கத்துறாங்க. ஆனால் புலியை பார்த்து அதிர்ந்து போன சிறுவன் அஜ்மத் அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்கன்னு எல்லாரும் சேர்ந்து கத்தினாங்களே ஒழிய யாரும் முன்னாடி போய் சிறுவனை தூக்குறதுக்கான முயற்சியை செய்யலை. ஏன்னா எல்லாருமே புலியை பார்த்து அந்த அளவுக்கு பயந்து போயிருந்தாங்க. அப்போ சாய்பாபா அந்த புலிக்கிட்ட பயப்படாம போய் அந்த சிறுவனை தூக்கிட்டு வந்துடுறாரு. புலியோட உருமல் சத்தத்தை கேட்டு வண்டியில பூட்டி இருந்த குதிரைகளும் மாடுகளும் கூட மிரண்டு போயிருது. அந்த புலியோட உருமல் சத்தத்துல என்ன செய்தியை உணர்ந்தார்னு தெரியல பாபா. அவர் கிராம மக்கள் கையில இருந்த தீப்பந்தத்தை வாங்கிட்டு புலியோட அருகில போய் அதனோட கண்ணோட கண் பார்க்கறார். ஏனோ தெரியல, பாபாவோட கண்கள்ல இருந்து கண்ணீரா வடியுது. அவர் சட்டுன்னு குனிஞ்சு புலியோட பாதத்துல இருந்த பெரிய முள்ள படார்னு எடுத்துறார். வலி நீங்கிய புலியும் அங்கிருந்து மெதுவா நகர ஆரம்பிச்சிருது. புலியோட வேதனைய தன்னோட கருணையினால நீக்கி தங்கள் ஊர் மக்களையும் காப்பாத்தின பாபாவை கிராம மக்கள் எல்லாருமா சேர்ந்து வாழ்த்துனாங்க. தான் விரும்பினபடியே சூரிய உதயத்தை ஷீரடி மண்ணிலிருந்து பார்த்த சாய்பாபா கிராம மக்கள் கிட்ட தான் சரியான சமயத்துல மக்களோட வந்து சேர்ந்துக்கிறதா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஷீரடியில ஏழை மக்கள் பண கஷ்டத்துக்காக அடகு வச்ச சிறு சிறு நிலங்களை கூட தன்னுடையதான் ஆக்கிக்கணும்னு நினைச்ச குல்கர்னி விளைநிலங்களை விவசாயிகளுக்கு திருப்பி கொடுக்க மறுத்து ரொம்பவே கஷ்டப்படுத்துறான். தங்களோட விளைநிலத்தை திருப்பி கேட்ட விவசாயிகள் கிட்ட குல்கர்னி ஒரு சின்ன பல்குத்துற குச்சி இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு பெரிய வைக்கோல் பொருட்களை தூக்கி போட்டுட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி வைப்பான். அது அணையிற நேரத்துக்குள்ள அந்த சின்ன பல்குத்துற குச்சியை தேடி எடுத்து கொடுத்துட்டா உன்னோட விளைநிலத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசுகிறான். ஏழைகளோட பசியோட விளையாடி அதிகாரிகளோட சப்போர்ட்டோட ரொம்ப ஆணவமாக இருக்க குல்கர்னிய என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் மக்கள் எல்லாரும் கடவுள் தான் வந்து இவனுக்கு நல்ல புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. மெஹல்சா பற்றி தன்னோட கண்டோபா கோவிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பால சந்நியாசியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. வா சாயி அப்படின்னு கண்டோபா கோவிலுக்குள்ளே கூப்பிடுறாரு. அதை கேட்ட சாய்பாபாவும் ரொம்பவே சந்தோஷத்தோட, இந்த கடவுளுக்கு முன்னாடி எனக்கு சாயின்னு பேர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அதனோட நிறைவா அல்லா மாலிக் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட மேல்சா பற்றி பாபா தன்னோட இனத்தவர் இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டு வேற்று மதத்தவர் இந்த கோவிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு பாபா வர்றதுக்கான அனுமதியை மறுத்துறாரு. அதை கேட்ட பாபா, அந்த கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா மக்களுமே சமமானவங்க தான், இதில் பேதம் பார்க்கக்கூடாது. நீங்கள் சாமிக்கு நித்திய கர்ம பூஜை செய்கிற பூஜாரி. வேத்து மதக்காரங்க சாமியை கும்பிட வந்திருக்காங்கன்னா அதுக்காக நீங்கள் சந்தோஷப்படணும். கடவுளுக்கு சொந்தமான இந்த இடத்த உங்களுக்கு சொந்தமானதாக நினச்சி உங்களோட மனசில் இருக்க கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க. எந்த வேத சாஸ்திரத்திலேயும் வேத்து மதக்காரங்க கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படலை. உங்களுக்கு இப்போ வர அந்த கடவுள் கொடுத்த பொருள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, அவரோட அருள் இன்னும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாய்பாபா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சாய்பாபா முன்னாடி பால சந்நியாசியா ஷீரடிக்கு வந்திருப்பார் இல்லையா, அப்போ ஷீரடியை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சின்ன மரக்கன்று ஒன்று அங்கே நட்டு வச்சிருப்பாரு. அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்து காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே இன்னைக்கு துவாரகாமயி இருக்கு இல்லையா ஷீரடியில், அந்த துவாரகாமயி அப்போ ஒரு பாழடைஞ்ச கட்டிடமாக இருந்தது. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட சாய்பாபா தான் தங்கி இருக்க தகுதியான இடம் அதுதான் அப்படின்னு நினச்சி அங்கே தங்க முடிவு பண்ணுறாரு.